Good morning, champion. This is Professor Aswin from Government College of Technology. I am having my technical champion from Government College of Engineering Body, Shakti, along with me. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு EOQ ரிலவெண்ட்டாக 2 ப்ராப்ளம் இருக்குது. இந்த 2 ப்ராப்ளம் சூப்பரான ப்ராப்ளம், கொஞ்சம் ட்ரிக்கியான ப்ராப்ளம் கூட. நம்ம என்ன ஏதுன்னு பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தில்? The company requests 9,000 units of a product annually. It costs rupees 3 per unit. The cost per purchase order is rupees 300 and the inventory carrying cost per unit year is 20% of the unit cost. The EOQ is dash. EOQ 2DS by C அப்படின்றது. D வந்து தெரியும் 9,000 யூனிட்டு. எஸ் வந்து ஆர்டரிங் காஸ்ட்டு 300 அதுவும் தெரியும். ஆனால் கேரிங் காஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. 20% ஆஃப் தி யூனிட் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. 20% ஆஃப் யூனிட் காஸ்ட்னா 3 per யூனிட்டு. ஸோ இதான் நமக்கு கொடுத்து எக்ஸ்ட்ரா. இந்த 3ஆல் அடித்தோம் அப்படின்னா இது 100 ஆகிடும். ஸோ இந்த 100 கூட்டு போனால் மேலே அது ஒரு 100 ஆகிடும். இந்த 2ஆல் அடித்தா இது 0 10 ஆகிடும். ஸோ ஆக மொத்தம் இங்கே 0 அடித்தா 0. ஸோ 3 0 நம்ம 3 0 கொண்டு வந்துடலாம். 6 0க்கு 3 0 கொண்டு வரலாம். 9 ரூட் எடுத்தோன்னா 3000. ஸோ ஆன்சர் இஸ் C. இப்போ இதில் என்னென்னா கேரிங் காஸ்ட் வந்து சம் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். பர்சன்டேஜ் ஆஃப் யூனிட் காஸ்ட். சரியா? கேரிங் காஸ்ட் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் என்ன 20%. பர்சன்டேஜ் ஆஃப் யூனிட் காஸ்ட் அப்படி அதை வச்சு கண்டுபிடிக்கும். அவ்வளோதான், ஒரே ஒரு விஷயம். அடுத்த 2வது ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்க? A particular item has demand of 9,000 unit per year. The cost of one procurement is rupees 108 and holding cost per unit is 2.40 per year. The replacement is instantaneous and no shortage are allowed. What is the optimum number of order per year? ஸோ வந்து அதே தான் 2DS by EOQ கண்டுபிடிக்கணும். 2 × 9000 போட்டுக்கலாம். ஆர்டரிங் காஸ்ட் வந்து 108. இது வந்து கேரிங் காஸ்ட் வந்து இப்போ ஹோல்டிங் காஸ்ட் பெர் யூனிட் இஸ் 2.4 அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2.4 பெர் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் ஈக்குவல் டு டிமாண்ட் பை EOQ அப்படி போட்டோம் அப்படின்னா டிமாண்ட் வந்து ஆல்ரெடி 9000. ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 EOQ கண்டுபிடிச்சா 900 வரும். ஸோ 900 யூஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் த 10 ஆர்டர்ஸ் பர் இயர் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். 10 ஆர்டர்ஸ் பர் இயர். இந்த 2 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளத்தையும் நம்ம கற்றுக் கொடுத்த சக்திக்கு தேங்க்யூ சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாடல் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் யூனிட் காஸ்ட் இருக்குது. 2வது மாடல் வந்து நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டில் இஸ்ரோவில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். டிமாண்ட் பை EOQ, ஆப்டிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் என்னன்னா டிமாண்ட் பை EOQ. ஃபஸ்ட்டு EOQ கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் அதை வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். EOQக்கு வந்து √2DS by C அப்படின்னால நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த C வந்து மேலே போயிடும், டிமாண்ட் வந்து மேலே இருக்கும், 2S வந்து இப்படி இருக்கும். இது போட்டாலும் ஆன்சர் வரும். அது கண்டுபிடிக்காம. ஆனால் இப்படி போடுறது தான் ஈஸியான மெத்தட். ஃபார்முலா தனி ஞாபகம் வச்சுக்கிற டிமாண்ட் பை EOQ அப்படின்றது தெரியும். ஸோ இந்த 2 ப்ராஜெக்ட் கற்றுக் கொடுத்த சக்திக்கு கண்டிப்பாக நம்ம தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்.